நேற்று நான் போட்டிருந்த வீடியோக்கு கீழே ஒரு சிஸ்டர் வந்து சூப்பராக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கடவுளுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மேலே உங்களோட கமெண்ட்டை நான் இங்கே பின் பண்ணுறேன். சீரியஸாகவே இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதாவது கடவுளுக்கும் யூனிவர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. கடவுளும் யூனிவர்ஸும் ஒன்று தான். ஏன்னா உலகம் தான் கடவுள், கடவுள் தான் உலகம். எல்லா இடத்துலையுமே கடவுள் நிறைஞ்சிருக்கிறாரு, நமக்குள்ளேயும் கடவுள் நிறைஞ்சிருக்கிறாரு. நம்மளுடைய சோல் வந்து ஒரு நல்ல ஆத்மாவாக நம்ம இருக்கும்போது, நல்ல விஷயங்கள் பண்ணும்போது, நம்ம கிட்ட இருந்து நிறைய பேருக்கு நம்ம உதவிகள் செய்யும் போது அவங்க கண்ணுக்கு நம்மளே என்ன பண்ணுவோம், கடவுளாக தான் தெரியும். இல்லை நமக்கு ஒரு எமர்ஜென்சி பீரியடில் நமக்கு யாருனே தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போது நமக்கு எப்படி இருக்கும், அவங்கள தான் நம்ம கடவுளோட தூதுவராக நம்ம நினைப்போம். ஸோ பேசிக் என்னென்னா, உலகத்தில் வந்து கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் ஏன் நம்ம உருவ வழிபாடு பண்ணுறோம்னா நமக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடவுள் இங்கே இருக்கார், இந்த உருவத்தில் இருக்கார். ஸோ நமக்கு டைவர்ஷன் ஆகாது. ஸோ அதனால் அந்த உருவ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து விளக்கில் தான் நம்ம வந்து கடவுளை ஃபஸ்ட்டு கும்பிட்டோம். சூரிய வழிபாடு தான் நம்ம பண்ணோம். இயற்கையோடு ஒன்றி தானே வாழ்ந்தோம். ஸோ இப்போ வரைக்குமே வீட்டில் வந்து ஏன் நம்ம தீபம் ஏற்றுறோம், எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இயற்கை கடவுள் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டையுமே நம்மளால் பிரிக்க முடியாது. இது நல்ல கொஷின், அதனால தான் நான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர்.